Next 16th question. Which of the following is true? Option A, summation n is equal to 1 to infinity minus 1 power n by n does not converge. Option B, summation 1 by n converges. Option C, summation m is equal to 1 to infinity and summation n is equal to infinity 1 to infinity 1 by m plus n whole square converges. Option D, summation m is equal to 1 to infinity n is equal to 1 to infinity 1 by m plus n whole square diverges. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜூன் 2019ல சிஎஸ்சிஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் ஆன்சர் தப்பானதை வந்து ஃபில்டர் பண்ணியிருந்தாலும் ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அதாவது எந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுதான் நம்மளுக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ன்றது. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை படிக்கல பார்க்கலாம். 16th கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன ட்ரூன்றது தான் கேட்டிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம எதெல்லாம் ஃபால்ஸா இருக்குன்றது ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ சமேஷன் 1 by n வந்து கன்வர்ஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறது ராங். ஏன்னா சமேஷன் 1 by n வந்து டைவர்ஜ் ஆகும். அதே மாதிரி இது வந்து டைவர்ஜ். அதே மாதிரி ஆப்ஷன் ஏவில் கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு சமேஷன் -1 power n டிவைட் பை n வந்து டஸ் நாட் கன்வர்ஜ்ன்றது தப்பு. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு கன்வர்ஜ் ஆயிருக்கும். சோ இதுவும் நம்மளுக்கு தப்பா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பியும் நமக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சமேஷன் 1 by n டைவர்ஜஸ் தான். ஆனா வந்து இங்க கொடுத்துருக்கிறது கன்வர்ஜஸ் கொடுத்துருக்கனால ராங். அதே மாதிரி சமேஷன் -1 power n டிவைட் பை nன்றது நமக்கு கன்வர்ஜ் ஆகும். இங்க வந்து டஸ் நாட் கன்வர்ஜ் கொடுத்துருக்கனால இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த சி அண்ட் டி குள்ள தான் இப்போ வந்து நம்ம கரெக்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணோம். அப்ப சி அண்ட் டில பாத்தீங்கன்னா ஒரு சமேஷன் டபுள் சமேஷன் கொடுத்து 1 by m plus n ஹோல் ஸ்கொயர் கன்வர்ஜா டைவர்ஜான்னு செக் பண்ண சொல்றாங்க. அப்ப இந்த சீரிஸ் வந்து சம் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இன்ஃபினிட் சீரிஸ் கன்வர்ஜா இல்ல டைவர்ஜான்னு செக் பண்றதுக்கு நம்ம வந்து டைரக்டா அதை வந்து கன்வர்ஜ் டைவர்ஜ்னு சொல்லாம nth டேர்ம் எடுத்து அது வந்து கன்வர்ஜ் இல்ல டைவர்ஜ்னு சொல்லிட்டோம்னா அந்த இன்ஃபினிட் சீரிஸும் நமக்கு கன்வர்ஜ் இல்ல டைவர்ஜ்னு சொல்லிடலாம். சோ இந்த சமேஷன் இந்த இன்ஃபினிட் சீரிஸோட nth டேர்ம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ann is equal to summation 1 to n summation l is equal to 1 to n 1 by k plus l whole square எடுத்துக்கலாம். அப்ப இந்த சீரிஸோட இந்த இன்ஃபினிட் சீரிஸ் கொடுத்துற இன்ஃபினிட் சீரிஸோட nth டேர்ம் ann ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுல நம்ம i is equal to 2 to n minus 1 for all n is greater than or equal to 3 க்கு நம்ம போடும்போது இந்த ரிசல்ட் நம்ம பாத்துக்கலாம். 1 by 1 plus i minus 1 whole square 1 by 2 plus i minus 2 whole square நமக்கு சேம் ஆகும். அதே மாதிரி 1 by i square சேம் ஆகும். சோ a2n ல இருக்க டேர்ம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சமேஷன் i is equal to 2 to n minus 1 ஏன்னா ரெண்டு சமேஷனும் நமக்கு 1 to n வரைக்கும் கொடுத்திருக்கனால நம்ம ஒரே சமேஷனா இங்க போட்டுக்கலாம். a2n எப்படி ann எப்படி வருது அப்படின்னா greater than or equal to summation 2 to n minus 1 i minus 1 divided by i square போட்டுக்கலாம். இது வந்து which is greater than or equal to 1 by 2 summation i by i ன்னு கிடைக்கும். எப்போ வந்து நமக்கு greater than something கிடைக்குதோ அது வந்து கண்டிப்பா diverges ன்னு சொல்லிடலாம். ஏன்னா இங்க வந்து less than epsilon an tends to l இருந்தனா an minus l is less than epsilon வரும். அப்ப converges இல்ல boundedness இதெல்லாம் வரும்போது நமக்கு less than condition தான் வரணும். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு greater than or equal to 1 by 2 summation i is equal to 2 to n minus 1 i by i ன்னு கிடைச்சிருக்கனால இது வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா diverges to infinity as n tends to infinity ன்னு சொல்லிடலாம். அப்ப sum to n டேர்மே நமக்கு tends to infinity அப்படின்னா ஒரிஜினல் சீரிஸ் நமக்கு tends to infinity அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபினிட்டினாலே நமக்கு தெரியும் டைவர்ஜ் ஆகும்னு சொல்லிட்டு. சோ ஆப்ஷன் டி சமேஷன் டபுள் சமேஷன் 1 by m plus n whole square diverges இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர்.